அந்த ரெண்டு பேருமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க வந்து ரஷீதா தையிப், இவங்க பாலஸ்டைன்ல இவருடைய பரம்பரை பாலஸ்டைனுக்குரிய பாலஸ்தீனிய அமெரிக்கர். இவருக்கு இங்கிலாந்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு உறுதிமொழியிலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய இடத்திற்குத்தான் ரூஹானி வருவதற்கு முயற்சிக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த முயற்சியை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 139வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விவகாரத்தை ஆரம்பத்திலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்ன விவகாரம் என்று சொன்னால், நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒன்றும் ரொம்ப சீரியஸ்ன்னு உச்சகட்ட காமெடியாக இருக்கும், இல்லைனா உச்சகட்ட காமெடின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருக்கும். இந்த 2 ரகமாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்து வருகிறது. இப்போ ஒன்று சொல்லுவார், நான் இப்போ அப்படி சொன்னேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அவர் கேட்பார். இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதியை மட்டுமல்ல, சாதாரண மனுஷனை கூட ரொம்ப ரேராகத்தான் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டில் ஒருத்தர் 2 பேரை பார்க்க முடியும். அப்போ தமிழ்நாட்டில் எச் ராஜாவை பார்க்க முடியும், நம்ம நாட்டில் விமல் வீரவன்ச மாதிரி ஒருத்தர் 2 பேரை பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக இப்படி யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இப்படியான ஒரு கேரக்டரை யாராவது கடுப்பேற்றினா எப்படி இருக்கும்? கடுப்பும் உச்சகட்ட கடுப்பாக மாறணுமா இல்லையா? அது மாதிரி அவர் யூனியனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய காங்கிரஸை சேர்ந்த, அமெரிக்காவினுடைய எதிர்கட்சியை சேர்ந்த 2 பெண்மணிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கே எம்பியாக இருக்கிறாங்க, அவங்களும் அந்த சபையிலே பங்கு கொண்டிருந்தார்கள். அமெரிக்க அதிபர் வழமைக்கு மாற்றமாக 1 நிமிடமும் 1 மணி நேரமும் 50 நிமிடங்களும் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அந்த 2 பேருமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க வந்து ரஷீதா தையிப், இவங்க பாலஸ்டைன்ல இவருடைய பரம்பரை பாலஸ்டைனுக்குரிய பாலஸ்தீனிய அமெரிக்கர். இவருக்கு அதே மாதிரி இவர் சோமாலிய அமெரிக்கர் என்று அறியப்படுவார். இவருடைய பரம்பரை அப்படியே சோமாலியாவை சேர்ந்தவங்க. இவருடைய குடும்பங்கள் அமெரிக்காவில் குடியேறினாலும் இவங்க அமெரிக்காவில் பிறந்த பிள்ளைகள். இவங்க மம்தானியை போன்று அமெரிக்காவிலே வளர்ந்த பிள்ளைகள். அங்கே தேர்தலில் போட்டியிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு தேர்வாகி இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி கடுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு அது தாங்க முடியாத ஒரு சூழலை உண்டாக்கியிருந்த நேரத்தில் தான் ரஷீதா தையிபையும் அதே போன்று இல்ஹான் உமருக்கு எதிராகவும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அந்த இடத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரயோகித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த 2 காங்கிரஸை சேர்ந்த பெண்மணிகளும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அமெரிக்கர்களை கொலை செய்கிறீர்கள் என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே, அதான் உண்மையும் கூட, வெளிப்படையாகவே முன்வச்சாங்க. அதை தாண்டி இல்ஹான் உமர் பேசுகிற நேரத்தில் நீங்கள் பொய்யர் என்பதையே முகத்திலே சொன்னார். உலகத்திலேயே அமெரிக்கா தான் வல்லரசு, உச்சகட்ட வல்லரசு. அமெரிக்காவை தாண்டி ஆட்சி அதிகார பீடம் எங்குமே கிடையாது இப்போ நம்ம வாழுகிற காலத்தில். அந்த வல்லரசு நாட்டினுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், இவரை கண்டு பல நாடுகள் அஞ்சு கொண்டிருக்கிறது. அப்படியான சூழலில் அந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட முகத்திலேயே நீங்கள் ஒரு பொய்யன் என்று சொல்லி ஒருத்தருக்கு சொல்ல முடியும்னா அது சாதாரண விஷயமா? அதை இந்த இல்ஹான் உமர் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி தான் ரஷீதா தையிப் அவங்களும் அப்படி பேசினதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதில் சொல்லும் போது 2 காங்கிரஸ் பெண்மணிகளும் பைத்தியக்காரர்களை போல இரத்த கலரியாக காட்சி அளித்தார்கள். அவங்களோட கண்ணெல்லாம் அப்படி ரத்தம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, எவ்வளவு சீரியஸா சொல்றாரு, ஆனா எவ்வளவு காமெடியா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்க 2 பேரும் மனநல பாதிக்கப்பட்டவங்க, வெளிப்படையாக ஓப்பனாக சொல்றதா இருந்தா அவங்கள கொண்டு ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போடணும். இப்ப யாரை கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்ப இந்த டாக்டரை பார்த்து பைத்தியம் என்ன செய்யணும்,
நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லும். டாக்டரும் பைத்தியம் மாதிரி நினச்சிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இப்போ அமெரிக்க அதிபரை கண்டு எல்லோருமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார் அப்படின்னு கிடக்கிறாங்க. இன்னைக்கு யதார்த்தம் என்னன்னா, உன்னை எப்படா நாங்கள் போய் மாரடிக்கிறது என்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் கடுமையாக இவங்க 2 பேரும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே இவங்களை திருப்பி அனுப்பணும். மம்தானியையே உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியலை, இவங்களை எப்படி கிழிக்கிறது? அவங்க லீகலாக வந்து குடியேறி உரிமைகளை பெற்று லீகலாக எல்லாத்தையும் பண்ணி எலெக்ஷன் கேட்டு பாராளுமன்றத்துக்கு பலமுறை தேர்வு செஞ்சிருப்பட்டிருக்காங்க. அவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசி இருக்கிற இந்த காட்சிகள் நடந்தேறி இருக்கிறது. நீங்கள் பல ஊடகங்களையும் பார்க்க முடியும். அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் சில செய்திகளையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மே மாதம் நடைபெற இருக்கிற பிரித்தானியாவினுடைய உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பதாகவே இங்கிலாந்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு உறுதிமொழியிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான தனிநாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவர்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று சொல்லி மே மாதம் எலெக்ஷன் நடக்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பதாக 1000 கவுன்சிலர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு ஜெயிச்சவங்க மீண்டும் அவங்க தான் போட்டியிட இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த உறுதிமொழியில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் கவுன்சிலர்களாக தேர்வு செய்யப்பட்டால் அதற்கான முயற்சிகளை செய்வோம், இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்வோம், ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய விடமாட்டோம் என்று சொல்லி எலெக்ஷனுக்கு முன்பதாகவே அவங்க இப்படியான ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார்கள். இங்க நீங்க என்ன கவனிக்கணும் தெரியுமா? ஜெயிச்சுட்டு வந்து இதை எடுத்துட்டான்னா பதவி இருக்குது, அப்ப சாதகமா இருப்பான் பாதகமா இருப்பாங்கிற ஒரு நிலை இருக்கு. ஜெயிக்க முன்னாடியே இதை சொல்றான்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்கிற நிலை பிரித்தானியாவில் இருக்கிறது. 1000 கவுன்சிலர்கள், அதை பிரிச்சு 1000னா கிட்டத்தட்ட 1152 பேர், 387 பேர் கிரீன் பார்ட்டியை சேர்ந்தவங்க, 375 பேர் இப்ப ஆளக்கூடிய லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க, 115 பேர் அவர்களுடைய லிபரல் டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இப்படி கிட்டத்தட்ட 1152 பேர் இந்த உறுதிமொழியிலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு உச்சகட்ட சூடான நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் யுரேனியத்தை, செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை மொத்தமாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஜெனீவாவில் நடைபெற்று கொண்டிருந்த புதன்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இடைநடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் வாஷிங்டன், அமெரிக்கா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய 3 அணுசக்தி நிலையங்களை மொத்தமாக ஈரான் மூட வேண்டும். அதே போன்று செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60% மேலே செறிவூட்டப்பட்டிருக்கு, 450 கிலோ அளவுக்கு அவங்கள்ட்ட யுரேனியம் இருக்கிறது, அது அப்படியே அமெரிக்காவிடத்தில் ஒப்படைக்கணுங்கிறாங்க. இந்த யுரேனியத்தை கொண்டு எந்த நேரத்திலும் ஈரான் 9 அல்லது 10 அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்கிற நிலையில தான் அதை ஒப்படைக்கணுங்கிறாங்க. ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் கண்டுபிடிச்ச எங்களுடைய அறிவு அது, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம் பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் எப்படி அமைய போகிறது என்பது. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பலவிதமான செயல்பாடுகளையும் செய்து வருகிறது. நிறைய இராணுவங்களை குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மத்திய கிழக்கில், எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்கிற நிலையில தான் ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC என்ன பண்றாங்கன்னா, நேற்றைய தினம் ஈரானுடைய தெற்கு கடற்கரையில் ஒரு தரை படை பயிற்சியை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஈரான் கடல்ல பயிற்சி எடுக்கிறாங்க, தரையில் பயிற்சி எடுக்கிறாங்க, தொடர்ந்து தங்களுடைய இராணுவ வலிமையை அவங்க காட்டிக்கிட்டே இருக்கிற சூழல்ல தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இவர்தான் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹசன் ரூஹானி அவர்கள். ஹசன் ரூஹானி அவர்களும் அதே போன்று அவரை சேர்ந்த இன்னும் சில பேரையும் ஈரான் கைது செய்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை பிரான்சினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. ஈரான் அந்த செய்திகளை மறுத்திருந்தாலும் அது தொடர்பான நிறைய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய உச்சகட்ட ஆன்மீக தலைவராக இருக்கிற ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை பதவி இறக்கிவிட்டு அந்த இடத்திற்கு ஹசன் ரூஹானியை கொண்டு வருவதற்கான திட்டம் தீட்டப்பட்டதாகவும் இதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உதவியதாகவும் கூறித்தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகளை பிரான்சினுடைய ஊடகம் வெளியிட்டிருந்தாலும் இது அமெரிக்கா இஸ்ரேலுடைய திட்டமிட்ட கற்பனை கதையை தவிர அப்படி இவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு கேட்டால், இவர் ஒரு மிதவாத ஜனாதிபதியாக செயல்பட்டவர், ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஈரானில் கொஞ்சம் சைலண்டாக போனவர் தான்.
அதனால அமெரிக்கா இவரை கையில போட்டுடுச்சு என்று சொல்றாங்க. இதை அவரே மறுத்துட்டாரு. அதனால அடுத்த கட்டம் என்னன்னு நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மிதவாதமாக அவர் போவாரு, கொஞ்சம் அப்படி நெளிஞ்சு போவாருங்கிற ஒரு நிலை இருக்கும்னா இப்ப இருக்கிற அதிபர் இருக்காரா இல்லையா, மசூத் பெசக்ஷியன், அவரே மிதவாத ஜனாதிபதினு சொன்னாங்க. அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லி சொன்னா அப்படி அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு ஈரான் போயிடும் என்றெல்லாம் அந்த நேரத்தில் செய்திகள் பரவலாக வெளிவந்தது. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சர் அவர் எப்படி இருந்தாலும் அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு விடாது. இப்படியான சூழல் தான் ஆயத்துல்லா அலி காமனியுடைய சீட்டை பிடிக்கிறதுக்கே இந்த ஆள் தடுமாறுறாரு என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக ஹசன் ரூஹானி இவர், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க இன்னும் சில ஷியா மத போதகர்கள், ரொம்ப பாப்புலாரிட்டியாக மக்களுடைய செல்வாக்கோடு இருப்பாங்கல்ல அவங்க, அதே மாதிரி ஐஆர்ஜிசியினுடைய சில தளபதிகள் என்று சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இப்படியான ஒரு வேலையை பார்த்தாங்க என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்ட முகமது ஜவாத் ஷெரீப் போன்றவர்களும் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள். ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும், எப்படியாவது ஆயத்துல்லா அலி காமனியுடைய இடம் இவருக்கு, மற்ற ஜனாதிபதி அந்த மாதிரி போஸ்டுகள் மற்றவங்களுக்கு என்கிற இடத்துக்கு வந்துடணும் சொல்லித்தான் தடுமாறினாங்க என்கிற செய்தி தான் வந்திருக்கிறது. ஏன்னா ஆட்சியை பிடிச்சி ஜனாதிபதி ஆகிறத விட ஆயத்துல்லா அலி காமனியினுடைய இடம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த இடத்துக்கு இவர் வர தடுமாறுறாரு என்கிற செய்திகள் வந்து. ஆனால் ஈரான் இதையெல்லாம் கற்பனை கதைகள் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். 86 வயதாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனியினுடைய இடத்திற்குத்தான் ரூஹானி வருவதற்கு முயற்சிக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த முயற்சியை தற்போது செக்யூரிட்டி கவுன்சில், ஈரானுடைய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலி லாரிஜானி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான் அந்த சூழ்ச்சி உடனடியாக தோல்வி அடைந்திருக்கிறது. அவரும் ஏற்றுக்கிட்டு இருந்தார்னு சொன்னா இப்ப ஆட்சியே மாறி இருக்கும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜனவரி 8 அதே போன்று ஜனவரி 9ஆம் தேதிகளில் ஈரான்ல நடைபெற்ற அரசை எதிர்ப்பு போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கானவங்களை ஈரான் அரசு கைது செய்திருந்தது. அந்த டைம்ல தான் ரூஹானியும் அதே போன்று இவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவரும் ஷரீஃபும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் உடனடியாக அந்த டைம்லேயே அப்பவே இந்த செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்பவே இவர் என்ன பண்றாருன்னா ரூஹானியும் அதே போன்று மற்றவர்களும் சேர்ந்து அந்த நேரத்தில் தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியாக செயல்பட்ட முகமது கதாமியும் அதே போன்று ரூஹானியும் ரெண்டு பேருமே எக்ஸ் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் ரெண்டு பேருமே பக்கத்தில் நின்று நாங்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு பாராளுமன்றத்திலும் சில பேர் ரூஹானி எங்கே என்றெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை அடிப்படையாக கொண்டுதான் ரூஹானி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்னைக்கு கைது செய்யப்பட்டதை உடனடியாக அவர் மறுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே இவருடைய நிலை என்ன, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் எதுவுமே வெளிவராத ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் தங்களுடைய நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை ஈரான் செய்கிறது. ஆயத்துல்லா அலி காமனியுடைய இடத்தையே பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணுறாரு, ஆட்சியை கவுக்க பார்க்குறாரு, ஆட்சியை நாசமாக பார்க்குறாருன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான் பண்ணுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் இவர் கைது செய்யப்பட்டது எந்த இடத்திலும் உறுதி செய்யப்படவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு, இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி
அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமதானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமதானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.